மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம். அப்போ பிள்ளைகள், நாங்கள் இந்த வீடியோவில் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்ன? அலகு 7 நிதி மற்றும் நிதி நிறுவனங்கள், அதாவது பணம், வங்கி, அதோட சம்மந்தப்பட்ட விடயங்களை பார்ப்போம். ஓகே தானே பிள்ளைகள்? ரைட், நாங்கள் விஷயத்துக்கு போவோம். சரியா பிள்ளைகள்? ரைட், முதலாவது பாருங்கோ. ரைட், முதலாவது கேள்வி. பொருட்கள் சேவைகளின் பரிமாற்றத்தின் போது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட எந்த ஒரு ஊடகமும் டேஸ் என கருதப்படும், பணம் என கருதப்படும். பண்டைய காலத்தில் பணமின்றி இடம்பெற்ற நேரடி பரிமாற்றம் டேஸ் எனப்படும், பண்டமாற்று எனப்படும். என்ன சொல்லப்படும்? பண்டமாற்று எனப்படும். அடுத்தது, பொருட்கள் சேவைகளின் பரிமாற்றத்தின் போது இடைநடுவராக கருமமாற்றுதல் என்பது பணத்தின் பரிமாற்று ஊடகமொன்றாக செயற்படல் எனும் தொழிற்பாட்டினை குறிக்கின்றது. அப்போ பணத்தின் டேஸ் செயற்படல் எனும் தொழிற்பாடுன்றதுக்கு தான் என்ன சொன்னான்? பரிமாற்று ஊடகம் ஒன்றாக செயற்படல் எனும் தொழிற்பாட்டை குறிக்கின்றது. அடுத்தது பிள்ளைகள் பாருங்கோ. மூன்றாவது, எதிர்காலத்தில் பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்வதற்கு பணத்தை சேகரித்து வைத்தல் பணத்தின் டேஸ் கருமமாற்றுதல் எனும் தொழிற்பாட்டை குறிக்கின்றது. என்ன? பெருமான திரட்டு. என்ன பிள்ளைகள்? பெருமான திரட்டு. நீங்க பிறகு பாவிக்கிறதுக்காக காசை வச்சிருக்கிறது எல்லாமே பெருமான திரட்டுக்குள்ள. ஓகே. நாலாவது, எதிர்வரும் திகதி ஒன்றில் பணத்தை செலுத்தும் நிபந்தனையின் கீழ் பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்ய முடியுமாயிருத்தல் டேஸ் ஒன்றாக கருமமாற்றல் எனும் தொழிற்பாட்டை குறிக்கின்றது. என்ன? பிற்போடப்பட்ட கொடுப்பனவு ஊடகம். பிற்போடப்பட்ட கொடுப்பனவு ஊடகம் ஒன்றாக கருமமாற்றல் எனும் தொழிற்பாட்டை குறிக்கின்றது. அடுத்தது, அஞ்சாவது, பணத்தினை டேஸ் பணம், டேஸ் பணம், டேஸ் பணம், டேஸ் பணம் என வகைப்படுத்த முடியும். என்னென்ன? சட்ட பணம், வங்கி பணம், அண்மிய பணம், இலத்திரனியல் பணம். சட்ட பணம், அண்மிய பணம், வங்கி பணம், இலத்திரனியல் பணம் என்று என்ன செய்ய முடியும்? வகைப்படுத்த முடியும். நெக்ஸ்ட், ஆறாவது, அப்பியாச கொப்பிகளை ரூபாய் 2000க்கு கொள்வனவு செய்தல் என்பது டேஸ் ஒன்றாக செயற்படல் எனும் தொழிற்பாட்டை குறிக்கின்றது. அப்ப என்னவாக இருக்கும் பிள்ளைகள்? பணத்தின் பரிமாற்று ஊடகம் ஒன்றாக செயற்படல் எனும் தொழிற்பாட்டை குறிக்குது. என்னத்தின்? பணத்தின் என்னவா இருக்கும்? பரிமாற்று ஊடகமாக இருக்கிறது. அடுத்தது, குடிநீர் போத்தல் ஒன்று 300 ரூபாய் என்ற விலையை குறித்தல் என்ன செய்யுது? பெறுமதியை அளவிடும் கருவி. அது ஒரு தொழிற்பாடு, பெறுமதியை அளவிடும் கருவி. அடுத்த ஏழாவது பாருங்க பிள்ளைகள், திரைசேரி அதிகாரியின் உத்தரவின் கீழ் வெளியிடப்படுகின்ற நாணயம், நாணயத்தாள்கள் டேஸ் என அழைக்கப்படுவதோடு, அப்ப திரைசேரி அதிகாரியின் உத்தரவில் அவை அந்த அடிப்படையில் வெளியிடப்பட்டால்தான் அது என்னன்னு சொல்றது? சட்ட பணம். இவற்றின் டேஸ் ஆனது 100%. என்ன டேஸ்? திரவ தன்மை 100% காணப்படும். திரவத்தன்மை எத்தனை வீதமாக காணப்படும்? 100% காணப்படும். சட்டப்பணம் தானே பிள்ளைகள்? திரவத்தன்மை கூடினது 100% திரவத்தன்மையை கொண்டிருக்கும். எட்டாவது, வணிக வங்கிகளில் காணப்படுகின்ற டேஸ் வைப்புகளில் காணப்படுகின்ற மீதிகள் டேஸ் பணம் எனப்படுவதோடு இவை டேஸ் மூலமே கொடுக்கல் வாங்கல் செய்யப்படுகின்றன. அப்ப என்ன? நடைமுறை வைப்புகளில் என்ன காணப்படுகின்ற மீதிகள் என்ன சொல்றது? வங்கி பணம். சரிதானே? என்னன்னு சொல்றது? வங்கி பணம் என்பதோடு இவ பிள்ளைகள் காசோலை மூலம், செக் மூலம் தான் என்ன செய்யப்படும்? கொடுக்கல் வாங்கலுக்கு பயன்படுத்த போறோம். ரைட். அடுத்தது, 9வது கேள்வி, பெறுமதிக்கு ஏற்ப பெருமான திரட்டு கருமங்களை நிறைவேற்றக்கூடியதும் இலகுவாக பணமாக மாற்றக்கூடியதுமான சொத்துக்கள் அண்மிய பணம் எனப்படும். அண்மிய பணம் எனப்படும். 10வது, நாட்டில் நிலவும் பணவீக்க நிலைமைகளினால் பாதிக்கப்படாத பணத்தின் பிரதான தொழிற்பாடு டேஸ் டேஸ் காணப்படுகையில்
பாதிக்கப்படக்கூடிய பணத்தின் பிரதான தொழிற்பாடு டேஸ் டேஸ் காணப்படுவதுண்டு. பணவீக்க நிலைமையால எது பாதிக்காதண்டா பிள்ளைகள், பரிமாற்று ஊடகமும் பெருமானத்தை அளவிடும் அளவீட்டு கருவி, இந்த ரெண்டும் என்ன செய்யாது, பாதிக்கப்படாது. எனினும் ரைட்டோ பெருமான திரட்டும் பிற்போடப்பட்ட கொடுப்பனவும் பாதிக்கப்படும். பெருமான திரட்டும் பிற்போடப்பட்ட கொடுப்பனவும் என்ன செய்யப்படும், பாதிக்கப்படும். 11வது, உள்நாட்டு பணத்தின் பெறுமதியினை உறுதியாக பேணுதல் எனப்படுகின்ற பாதுகாப்பானது விலை மட்ட உறுதி எனப்படும். டேஷ் உறுதி எனப்படும். அது என்ன உறுதி, விலை மட்ட உறுதி எனப்படும். டேஷ் மற்றும் டேஷ் நிலைமைகள் அற்ற பொருளாதாரத்தினை பேணுவதற்கு இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்றது. என்ன, டேஷ் மற்றும் டேஷ் நிலைமைகள் அற்ற பொருளாதாரத்தை பேணுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்ப என்னென்ன, பணவீக்க பணச்சுருக்கம் ரெண்டுமே இருக்கக்கூடாது. பணவீக்கமும் இருக்கக்கூடாது, பணச்சுருக்கமும் இல்லாமல் அதின் பொருட்கள் சேவையின் விலை மட்டத்தை என்ன செய்யணும், நிலையாக பேணுறதுக்கு தான் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்தது 12வது, குறித்த கடன் தொகை குறித்த வட்டி வீதத்தில் உரிய காலத்தில் மீளச் செலுத்து நிபந்தனையுடன் ஒப்பந்தம் செய்து வங்கி ஒன்றினால் வழங்கப்படும் பணத்தொகை டேஸ் என அழைக்கப்படுவதுடன் நடைமுறை கணக்கில் உரிமையாளர் சொத்தொன்றினை பிணை காட்டி தொடர்ச்சியாக பெறும் கடன் வசதி டேஸ் எனவும் அழைக்கப்படும். என்ன பிள்ளைகள், ஒன்று வங்கி கடன், மற்றது நிலையான மேலதிக பற்று வசதி. வங்கி கடன், மற்றது என்ன பிள்ளைகள், நிலையான மேலதிக பற்று வசதி. 13வது, இலங்கையில் உள்ள வங்கிகளுக்கிடையில் பெறுமதி கூடிய கொடுப்பனவுகளை காலம் தாழ்த்தாது உயர் தொழில்நுட்பத்தையும் தர நியமங்களையும் பயன்படுத்தி தீர்ப்பனவு செய்வதற்காக மத்திய வங்கியால் உருவாக்கப்பட்டுள்ள கணினி கொடுப்பனவு முறை டேஸ் எனப்படுவதோடு என்னவாக இருக்கும், அதே நேர தீர்ப்பனவு முறை. அதே நேர தீர்ப்பனவு முறை. இம்முறையுடன் பத்திரங்களற்ற பிணையக தீர்ப்பு முறையினை இணைக்கும் போது லங்கா செட்டில் முறை என பெறப்படும். லங்கா செட்டில் முறை பெறப்படும். லங்கா செட்டில் முறை பெறப்படும். அடுத்தது 14வது, அண்மை காலத்தில் விசேட வகை நிதி நிறுவனம் என்ற வகைக்குள் உள்ளடங்கப்பட்டுள்ள நிறுவனமாக டேஸ் நிறுவனம் எது, நுண் கடன் நிதியியல் நிறுவனம். நுண்கடல் நிதியியல் நிறுவனம் கருதப்படுவதுடன் டேஸ் ஆனது வங்கி துறைசார் நிறுவன வகைக்குள் உள்ளடங்குகின்றது. எது, இலங்கை மத்திய வங்கி. இலங்கை மத்திய வங்கி எங்கட பெரிய தலைக்கட்டார் இலங்கை மத்திய வங்கி. 15வது, அந்நிய பணத்திற்கு உதாரணமாக வணிக வங்கிகளில் காணப்படுகின்ற பொதுமக்களின் நிலையான சேமிப்பு வைப்புகள், அடுத்தது திரைசேரி உண்டியல்கள், வணிக பத்திரங்கள் என்பவற்றை குறிப்பிடலாம். ரைட், என்னத்துக்கு, அந்நிய பணத்துக்கு. ஒன்று அவைந்த நிலையான சேமிப்பு வைப்பு, திரைசேரி உண்டியல்கள், மற்றது என்ன, வணிக பத்திரங்கள் குறிப்பிடலாம். 16வது, வங்கி கணக்கில் பணம் உள்ளவர்களுக்கு மாத்திரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அட்டை வரவட்டை. கணக்கில்லாட்டிலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அட்டை கடன் அட்டை. வரவட்டை கடன் அட்டை. வரவட்டை கடன் அட்டை. 17வது, இலத்திரனியல் பலம் மூலமான கொடுப்பனவுகள் மேற்கொள்வதை இலகுபடுத்துவதற்கு டேஸ் இயந்திரம், என்ன இயந்திரம், ஏடிஎம், தன்னியக்க டெலர் இயந்திரம், டேஸ் இயந்திரம், டேஸ் ஆகிய சேவைகள் வழங்கப்படுகின்றன. அப்போ ஒன்று தன்னியக்க டெலர் இயந்திரம், அடுத்தது என்ன, தன்னியக்க வைப்பு, அடுத்தது என்ன, காசோலை வைப்பு இயந்திரம். 3 இயந்திரத்தில் ஏதாவது 2 இயந்திரத்தை போடலாம். மற்றது தொலை வங்கி வசதிகள், சரிதான், மற்றது என்ன பிள்ளைகள், தொலை வங்கி வசதிகள் ஆகிய சேவைகள் என்ன செய்யப்படுகிறது, வழங்கப்படுகின்றது. அடுத்த 18வது, இலங்கையில் உள்ள நிதி நிறுவனங்களை டேஸ் டேஸ் நிறுவனங்கள், டேஸ் நிறுவனங்கள் மற்றும் டேஸ் நிறுவனங்கள் என வகைப்படுத்த முடியும். அப்ப நிதி நிறுவனங்களை என்னென்ன வகைப்படுத்தலாம், வங்கித்துறை, வைப்பை ஏற்கும் நிதி நிறுவனம், விசேட நிதி நிறுவனம், ஒப்பந்த சேமிப்பு நிறுவனம் என்று வகைப்படுத்த முடியும். ஒன்று என்ன பிள்ளைகள், வங்கித்துறை என்று வகைப்படுத்தலாம், வைப்பை ஏற்கும் நிதி நிறுவனம், விசேட நிதி நிறுவனம், அடுத்தது ஒப்பந்த சேமிப்பு நிறுவனம்.
19. 1949 ஆண்டு 58 இலக்க டேஸ் சட்டத்தின் கீழ், என்ன சட்டம் சொல்லுங்க பாப்போம், டேஸ் சட்டத்தின் கீழ் இலங்கை மத்திய வங்கி ஆரம்பிக்கப்பட்டது. என்ன சட்டம் சொல்லுங்க பாப்போம், நிதி பிரமாண சட்டம் அல்லது நாணய சட்டம். நிதி பிரமாண சட்டம் அல்லது நாணய சட்டம். இதன் ஆரம்ப ஆளுநராக ஜோன் எக்ஸ்டர் இருந்தவர். இலங்கை மத்திய வங்கியின் முதலாவது ஆளுநர் ஜோன் எக்ஸ்டர் இருந்தவர். அடுத்த 20வது கேள்வி, மத்திய வங்கியின் ஒழுங்கமைப்பு கருமங்கள் டேஸ் பேர்களை உள்ளடக்கிய டேஸ் சபையினால் மேற்கொள்ளப்படும். எத்தனை பேர்? 5 பேரை உள்ளடக்கின நிதி சபையால. 5 பேரை உள்ளடக்கின நிதி சபையால நடக்குது. அதுக்குள்ள அச்சபையில் மத்திய வங்கியின் டேஸ் டேஸ் மற்றும் நியமிக்கப்பட்ட டேஸ் அங்கத்தவர்கள் உள்ளடங்கி இருப்பார். அதுல மத்திய வங்கியின் ஆளுநர், நிதி அமைச்சின் செயலாளர், அடுத்தது 3 அங்கத்தவர்கள் இருப்பினும் மத்திய வங்கியின் ஆளுநர், நிதி அமைச்சின் செயலாளர், ஏனைய 3 பேர் உள்ளடங்கி இருப்பினும். 21வது கேள்வி, இலங்கை மத்திய வங்கியின் பிரதான நோக்கங்கள் டேஸ் உறுதியினை பேணல் டேஸ் உறுதியினை பேணல் ஆகும். என்னென்ன பிள்ளையர்? பொருளாதார மற்றும் விலைமட்ட உறுதி, நிதி முறைமையின் உறுதி. பொருளாதார மற்றும் விலைமட்ட உறுதி, மற்றது என்ன? நிதி முறைமையின் உறுதி. அடுத்தது டேஸ் மற்றும் டேஸ் என்பன இலத்திரனியல் வங்கி சேவை வசதிகளாகும். என்ன? ஒன்று வீட்டு வங்கி சேவை, அடுத்தது என்ன? தொலைபேசி வங்கி சேவை. வீட்டு வங்கி சேவை, மற்றது தொலைபேசி வங்கி சேவை. அடுத்தது வங்கி கடன்களை பிரதானமாக டேஸ் ஆகவும் வகைப்படுத்தலாம். வணிக கடன், நுகர்வு கடன். வணிக கடன், நுகர்வு கடன். 23வது கேள்வி, இலங்கையில் உள்ள வங்கிகளுக்கு இடையிலான கொடுப்பனவு முறைமையை மத்திய வங்கியும் வணிக வங்கிகளும் பங்குரிமையுள்ள வரையறுக்கப்பட்ட டேஸ் கம்பெனிக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது லங்கா கிளியரிங் கம்பெனி. லங்கா கிளியரிங் கம்பெனி. இக்கம்பெனியானது டேஸ் எனும் குறியீட்டு பெயரின் கீழ் கொடுக்கல் வாங்கலுக்கான அட்டை ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. லங்கா பே. லங்கா பே. 24வது, பத்திரங்களற்ற பிணையக தீர்ப்பனவு முறையானது டேஸ் எனும் பெயரிலும் அழைக்கப்படுகின்றது. என்ன? லங்கா செக்யூர். லங்கா செக்யூர். லங்கா செக்யூர் எனும் பெயரிலும் அழைக்கப்படும். 25, டேஸ் வைப்பு டேஸ் வைப்பு டேஸ் வைப்பு என்பன வணிக வங்கிகளினால் பேணப்படுகின்ற வைப்பு தொடர்பான சேவைகளாகும். சேமிப்பு வைப்பு, நிலையான வைப்பு, நடைமுறை வைப்பு. சேமிப்பு வைப்பு, நிலையான வைப்பு, நடைமுறை வைப்பு. காசோலை மூலம் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளும் வசதி கொண்ட மீதியின் அடிப்படையில் டேஸ் கிடைக்கப்பெறாத வைப்பு டேஸ் ஆகும். ஓகே, ரைட். அப்ப எத்தனையாவது? 26வது. என்ன பிள்ளை? வட்டி கிடைக்கப்பெறாத வைப்பு நடைமுறை வைப்பு ஆகும். சரியான? வட்டி கிடைக்கப்பெறாத வைப்பு நடைமுறை வைப்பு ஆகும். குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு குறிப்பிட்ட பணத்தொகையை குறித்த வட்டியின் கீழ் வைப்பிலிட நிலையான வைப்பு ஆகும். நிலையான வைப்பு ஆகும். 27வது, வங்கி நடைமுறை கணக்கில் உள்ள மீதியை விட கூடுதலாக குறிப்பிட்ட அளவு வரை காசோலை வழங்குவதற்கு வணிக வங்கிகளால் வழங்கப்படுகின்ற அனுமதி வங்கி டேஸ் வசதிகளாகும். மேலதிகப்பட்டு வசதிகளாகும். மேலதிகப்பட்டு வசதிகளாகும். அடுத்தது 29வது, வணிக வங்கிகளால் வழங்கப்படுகின்ற கடன் தொடர்பான சேவைகளானது டேஸ் மற்றும் டேஸ் என வகைப்படுத்தப்படும். ஒன்று மேலதிகப்பட்டுக்கள் அல்லது மேலதிகப்பட்டு வசதிகள், மற்றது வங்கி கடன். மேலதிகப்பட்டு வசதிகள் மற்றும் வங்கி கடன் என வகைப்படுத்தப்படும். வங்கி மேலதிகப்பட்டு வசதிகளானது 2 இருக்கு பிள்ளைகள், அதை தான் கேட்டிருக்கான். டேஸ் வசதி டேஸ் வசதி என 2 வகைப்படும். ஒன்று தற்காலிக மேலதிகப்பட்டு வசதி, நிலையான மேலதிகப்பட்டு வசதி. தற்காலிக மேலதிகப்பட்டு வசதி மற்றது நிலையான மேலதிகப்பட்டு வசதி. 31வது,
தனி ஒருவருக்கு அல்லது நிறுவனத்திற்கு தமது வணிக கருமங்களுக்காக குறுங்கால நடுத்தர கால நீண்ட காலத்திற்கு தேவைப்படுகின்ற நிதி வசதிகளை வழங்குதல் டேஸ் எனப்படும். வணிக கருமங்களுக்கு என்று சொன்னால் அது வணிக கடன். அப்ப வணிக கடன் எனப்படும். அடுத்தது சொத்துக்களை கொள்வனவு செய்வதற்கும் திடீரென ஏற்படும் இடர்களை நிவர்த்தி செய்வதற்கும் நுகர்வோருக்கு வழங்கும் கடன் நுகர்வு கடன். என்ன கடன்? நுகர்வு கடன். அப்போ 31வது கேள்வி ஒன்று வணிக கடன், மற்றது நுகர்வு கடன். வணிக கடன் மற்றது நுகர்வு கடன். அடுத்தது டேஸ் வசதியினை பெறுவதற்கு நடைமுறை கணக்கொன்று கட்டாயமாக இருத்தல் வேண்டும் என்பதுடன் டேஸ் பெற்றுக்கொள்ள நடைமுறை கணக்கு தேவை இல்லை. என்ன அப்ப என்னத்த வங்கி மேலதிக பெற்று வசதி வேணுமெண்டா உனக்கு நடைமுறை கணக்கு கட்டாயம் இருக்கணும். ஆனா வங்கி கடன் வேணுமெண்டா நடைமுறை கணக்கு இருக்கணுமெண்டா அவசியம் இல்லை. அடுத்தது 33 நடைமுறை வைப்பு உரிமையாளர் ஒருவரினால் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகையினை பெயர் குறிப்பிடப்பட்ட நபருக்கு அல்லது கொண்டு வருபவருக்கு செலுத்துமாறு வங்கிக்கிடும் எழுத்து மூலமான கட்டளை டேஸ் எனப்படும். என்னண்டு? காசோலை எனப்படும். காசோலை எனப்படும். காசோலை தொடர்பில் அதில் பெயர் குறிப்பிடப்பட்டவர் டேஸ் ஆக காணப்படுவதுடன் குறித்த காசோலைக்குரிய நடைமுறை கணக்கினை பேணும் வணிக வங்கி டேஸ் ஆகும். ஒன்று பெறுபவர் அந்த வணிக வங்கிய வரையுனி என்று சொல்றது. வரையுனி என்று சொல்றது. அப்ப பெறுபவர் வரையுனி, பெறுபவர் வரையுனி. காசோலையானது பிரதானமாக டேஸ் காசோலை டேஸ் காசோலை என இரு வகைப்படும். காவியின் காசோலை, கட்டளை காசோலை. காசோலை ரெண்டு வகை. ஒன்று காவியின் காசோலை, கட்டளை காசோலை என்று ரெண்டு வகைப்படும். அடுத்தது இணைய வலைப்பின்னலின் ஊடாக வங்கி கருமங்களை மேற்கொள்வதற்கு வாடிக்கையாளருக்கு வழங்கப்பட்டிருக்கும் வசதிகள் டேஸ் சேவைகள் எனப்படும். ரைட்? என்ன? இலத்திரனியல் வங்கி சேவைகள். இலத்திரனியல் வங்கி சேவைகள் எனப்படும். அடுத்தது 37வது கேள்வி. காசோலையில் அச்சிடப்பட்டுள்ள அல்லது கொண்டு வருவதற்கு என்ற சொல் வெட்டப்படாது விடப்பட்டுள்ள காசோலை என்ன காசோலை? காவியின் காசோலை எனவும் அதை வெட்டி போட்டு கட்டளைக்கென எழுதப்பட்டுள்ள காசோலை கட்டளை காசோலை எனவும் அழைக்கப்படும். அப்ப பாருங்க, அல்லது கொண்டு வருவதற்கு என்று சொல்ற அந்த சொல்ல வெட்டாம இருந்தா காவி காசோலை, அதை வெட்டி கட்டளைக்கென எழுதியிருந்தா அது கட்டளை காசோலை. 38 ஏதேனும் குறிப்பிட்ட பெருமானம் வரை அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்களிலிருந்து பொருட்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு வணிக வங்கி அல்லது அதிகாரம் பெற்ற நிறுவனங்களின் மூலம் வழங்கப்படுகின்ற விசேட அட்டை டேஸ் ஆகும். என்ன அட்டை? கடன் அட்டை. என்ன அட்டை? கடன் அட்டை. அடுத்தது 39 கணக்குரிமையாளர் சார்பாக அவருக்கு கிடைக்க வேண்டியிருக்கும் தொகைகளை அவரது கணக்கில் சேர்ப்பது நிலையியல் கட்டளை பெறுவனவு எனப்படும். டேஸ் எனப்படும் கிடக்குது. அது என்ன? நிலையியல் கட்டளை பெறுவனவு எனப்படும். அடுத்தது பிள்ளைகள், சட்டத்தின்படி கைமாறத்தக்க சாதனங்களாக டேஸ் கம டேஸ் காணப்படுவதுடன் கைமாறத்தகாத சாதனங்களாக டேஸ் கம டேஸ் காணப்படுகின்றது. அப்ப கைமாறத்தக சாதனம் என்ன பிள்ளைகள்? ஒன்று காசோலையும் வாக்குறுதி சீட்டும். காசோலை வாக்குறுதி சீட்டு. அடுத்தது காசு கட்டளை நிலையான வைப்பு சான்றிதழ். ரெண்டையும் கைமாற்றியலாது. இது காசு கட்டளையும் நிலையான வைப்பு சான்றிதழ். காசோலையுடன் தொடர்புடைய பிரதான பிரிவினர்களுள் காசோலை டேஸ் கணக்குரிமையாளராகவும் டேஸ் கணக்கினை பேணும் வணிக வங்கியாகவும் டேஸ் காசோலையில் பெயர் குறிப்பிடப்பட்ட காசோலையில் குறிப்பிட்ட தொகையினை பெறுவதற்கு உரிமையாளராகவும் காணப்படுகின்றனர். அப்ப பிரதான காசோலை டேஸ் வரைவோர், காசோலை வரைவோர் கணக்குரிமையாளர், வரையுனி கணக்கினை பேணும் வணிக வங்கி, பெறுபவர் என்ன? அந்த தொகையை பெறும் நபர். அப்ப மூன்று விடையும் இதுதான். என்னென்ன? வரைவோர், வரையுனி, பெறுவோர். வரைவோர், வரையுனி, பெறுவோர். 42வது டேஸ் காசோலையினை புறக்குறிப்பிடலின்றி இன்னொருவருக்கு சான்றிதழ் செய்யக்கூடியதாக இருப்பதுடன்
டேஸ் காசோலையினை இன்னொருவருக்கு சாட்டுதல் செய்யும் போது புறக்குறிப்பிடல் கட்டாயமானதாகவும் காணப்படுகின்றது. ஒன்று என்ன பிள்ளையர்? காவியின் காசோலை, மற்றதென்ன? கட்டளை காசோலை. ஒன்று காவியின் காசோலை, மற்றதென்ன? கட்டளை காசோலை. அடுத்தது 43வது, காசோலையின் முகப்பில் குறுக்காக இரு சமாந்தர கோடுகளை வரைதல் அல்லது வணிக வங்கியொன்றின் பெயரை எழுதுதல் காசோலையில் டேஸ் எனப்படும். பெயரை எழுதுதல் காசோலையில் டேஸ் எனப்படும். என்ன பிள்ளையர்? குறுக்கு கோடுடல் எனப்படும். என்னன்னு சொல்றது பிள்ளையர்? குறுக்கு கோடுடல் எனப்படும். காசோலைக்கு மேலதிக பாதுகாப்பினை வழங்குவதற்கும் வங்கி கருமபீடத்திலிருந்து பணமெடுப்பதை தடுப்பதற்கும் காசோலையில் இந்த கோடுடல் முக்கியமானதாகும். கோடுடல் முக்கியமானதாகும். 44வது, காசோலையில் இடப்பட்ட கோட்டினை காசோலையை டேஸ் மாத்திரமே ரத்து செய்ய முடியும். 44வது கேள்வி, யாரால? பிறப்பித்தவரால் மாத்திரமே ரத்து செய்ய முடியும். கோடுடலானது டேஸ் கோடுடல், டேஸ் கோடுடல் என இரண்டு வகைப்படும். ஒன்று பொதுமுறை கோடுடல், மற்றது என்ன? சிறப்பு முறை கோடுடல். பொதுமுறை கோடுடல், சிறப்பு முறை கோடுடல் என்று ரெண்டு வகைப்படும். அப்போ இதுக்கு என்னென்ன விட பிறப்பித்தவரால் தான் ரத்து செய்ய முடியும். அடுத்தது பொதுமுறை கோடுடல், மற்றது என்ன? சிறப்பு முறை கோடுடல் என்று ரெண்டு வகைப்படும். காசோலை ஒன்றின் கோடுகளிடையே டேஸ் என்ற சொல் எழுதப்பட்ட காசோலைகளை புறக்குறிப்பிட்டு இன்னொருவருக்கு சாட்டுதல் செய்ய முடியும். கைமாறத்தகாதது, கைமாறத்தகாதது. 46வது, குறிப்பிட்ட சொற்பதங்கள் அல்லது இன்றி காசோலையின் முகப்பில் குறுக்காக எளிய சமாந்தர கோடுகள் இரண்டை கீறுதல் டேஸ் கோடுடல். என்ன? பொது கோடுடல் அல்லது பொதுமுறை கோடுடல் எனப்படும். எளிய சமாந்தரமான இரு கோடுகள் அல்லது கோடுகள் இன்றி காசோலை ஒன்றின் முகப்பில் குறுக்காக வணிக வங்கியின் பெயரை இடுதல் சிறப்பு முறை கோடுடல் எனப்படும். சிறப்பு முறை கோடுடல் எனப்படும். 47வது, காசோலையின் முகப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறே பெறுபவர் தனது பெயரை காசோலையின் பின்பக்கத்தில் எழுதுதல் டேஸ் எனப்படுவதோடு என்ன? புறக்குறிப்பிடல். காசோலை சட்ட ரீதியாக சாட்டப்பட்டது என்பது டேஸ் மூலமே உறுதிப்படுத்தப்படுகின்றது. என்னத்தின் மூலம்? புறக்குறிப்பிடல் மூலம். என்னத்தின் மூலம்? புறக்குறிப்பிடல் மூலம். 48வது கேள்வி, கொடுப்பனவுக்காக வங்கிக்கு முன்வைக்கப்பட்ட காசோலை ஒன்றுக்கான பணக்கொடுப்பினை வங்கி நிராகரித்தல் காசோலை டேஸ் எனப்படும். என்ன பிள்ளையர்? மறுக்கப்படல் எனப்படும். காசோலை மறுக்கப்படல் எனப்படும். 49வது கேள்வி, வணிகர் ஒருவருக்கு கடன் அட்டை ஒன்றை முன்வைக்கும் போது அதன் ஏற்றுக்கொள்ளும் தன்மையினையும் கடன் வரையறையினையும் பரீட்சிப்பதற்கு டேஸ் முறை பயன்படுத்தப்படுகின்றது. என்ன பிள்ளையர்? இலத்திரனியல் உறுதிப்படுத்தல் முறை. என்ன முறை? இலத்திரனியல் உறுதிப்படுத்தல் முறை பயன்படுத்தப்படும். அடுத்தது 50வது, இறக்குமதியாளரின் வங்கியினால் ஏற்றுமதியாளரின் வங்கிக்கு சமர்ப்பிக்கும் ஆவணம் நாணய கடிதமாகும். நாணய கடிதமாகும். நாணய கடிதமாகும். அடுத்தது 51வது, ஸ்மார்ட் அட்டையின் மூலம் கடன் அட்டை டேஸ் அட்டை டேஸ் அட்டை என்பவற்றின் கருமங்களை மேற்கொள்ள முடியும். என்ன பிள்ளையர்? வரவட்டை, ஏடிஎம் அட்டை. வரவட்டை, ஏடிஎம் அட்டை. அடுத்த 52வது கேள்வி, இலத்திரனியல் பண கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளும் போது அட்டையின் உரிமையாளர் அட்டையினை விநியோகிக்கும் நிறுவனம் மற்றும் டேஸ் ஆகிய தரப்பினர் சம்பந்தப்படுவர். என்ன? விற்பனையாளர் மற்றது கடன் அட்டை சங்கம். விற்பனையாளர் மற்றும் கடன் அட்டை சங்கம். 53வது, வியாபார நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கியிருக்கும் வியாபார கடன்களை அளவிடல் மற்றும் கடன்களை கொள்வனவு செய்தல் என்பவற்றை மேற்கொள்ளும் நிறுவனம் காரணிப்படுத்தல் வழங்குனர் என அழைக்கப்படும். காரணிப்படுத்தும் வழங்குனர் என்று அழைக்கப்படும். அதில் டேஷ் வார இடத்தில் என்ன பிள்ளைகள் வரும்? காரணிப்படுத்தும் வழங்குனர் என்று அழைக்கப்படும். பொதுமக்களுக்கு பிணைகளை வழங்குவதற்காக பல்வேறு சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள்
டேஸ் எனப்படுவர் முதலீட்டு முகாமையாளர் எனப்படுவர். முதலீட்டு முகாமையாளர் எனப்படுவர். அடுத்தது 55வது, பொதுமக்களுக்கு வழங்கும் பிணைப்பத்திர வழங்கலின் போது குறிப்பிட்ட காலப்பகுதியில் திட்டமிடப்பட்ட நிதியினை பெற்றுக்கொள்ள முடியாத போது முதலீட்டாளர்களினால் கொள்வனவு செய்யாது எஞ்சிய பிணைகளை கொள்வனவு செய்வதற்கு ஒப்பந்தம் செய்துள்ள நிறுவனம் டேஸ் என்று அழைக்கப்படும். ஒப்புறுதியாளர்கள் என்று அழைக்கப்படும். ஒப்புறுதியாளர்கள் என்று அழைக்கப்படும். என்ன பிள்ளையார்? ஒப்புறுதியாளர்கள். 56வது, வணிக வங்கிகள் வழங்குகின்ற பிரதான சேவைகளாக டேஸ் டேஸ் குறிப்பிட முடியும். என்ன? ஒன்று, வைப்புகளை ஏற்றல், கடன் வழங்கல். வைப்புகளை ஏற்றல், கடன் வழங்கல். 57வது கேள்வி, அரசின் பிணைப்பத்திரங்களை முதன்முறையாக விற்பனை செய்து பணத்தை பெற்றுக்கொள்வது முதலாம் நிலை சந்தை ஆகும். அதில் டேஷ் வர்ற இடத்துல பிள்ளைகள் முதலாம் நிலை சந்தை. இதில் பங்கு பெற்றுவதற்கு இலங்கை மத்திய வங்கியினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிறுவனங்கள் முதலாம் நிலை விற்பனையாளர்கள் என்று அழைக்கப்படுவர். முதலாம் நிலை விற்பனையாளர்கள் என்று அழைக்கப்படுவர். அடுத்தது 58வது கேள்வி, கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகளின் பங்குகளை அல்லது தொகுதி கடன்களை விற்பனை செய்தல், கொள்வனவு செய்தல் என்பவற்றுடன் தொடர்பாக இடைநடுவராக கருமமாற்றுகின்ற நிறுவனம் டேஸ் எனப்படும். பங்கு தரகர்களாக வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு டேஸ் குழுவினரிடமிருந்து உத்தரவு பத்திரம் ஒன்றை பெற்றுக்கொள்ளல் வேண்டும். ஒன்று பிள்ளைகள் பங்கு தரகர் நிறுவனம் எனப்படும். ஒன்று என்ன பிள்ளைகள்? பங்கு தரகர் நிறுவனம் எனப்படும். அடுத்தது பிள்ளைகள் பிணையக செலாவணி ஆணை. அடுத்தது பிள்ளைகள் பிணையக செலாவணி ஆணை. அடுத்தது 59வது, முதலீட்டாளர்களுக்கு அலகுகளை விற்பனை செய்வதன் மூலம் சேகரிக்கப்படும் பணத்தொகைகளை உள்ளடக்கிய முதலீட்டு நிதியே அலகு பொறுப்பு நிதியம் என்று அழைக்கப்படும். முதலீட்டு நிதியே அலகு பொறுப்பு நிதியம் என்று அழைக்கப்படும். என்ன பிள்ளைய சொல்றது? அலகு பொறுப்பு நிதியம் என்று அழைக்கப்படும். சரிதானே? ரைட். அடுத்தது பிள்ளைகள், அலகு பொறுப்பு கட்டமைப்பின் 3 தரப்பினர்களாக டேஸ் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியோரை குறிப்பிடலாம். ஒன்று பிள்ளைகள் அலகு பொறுப்பாளர், நிதி முகாமைத்துவ கம்பெனி, அலகு உரிமையாளர் எனும் முதலீட்டாளர். 3 பேர் இருக்கிறோம். என்னென்ன பிள்ளைகள்? அலகு பொறுப்பாளர், அடுத்தது நிதி முகாமைத்துவ கம்பெனி, அடுத்தது அலகு உரிமையாளர் எனும் முதலீட்டாளர். அப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கிட்டத்தட்ட நாங்கள் இதில் எத்தனை கேள்வி பார்த்துட்டோம் பிள்ளைகள்? 7ஆம் பாடத்தில் 60 கேள்வி உங்களுக்கு செய்து விட்டுக்கிடாது. ரைட் பிள்ளைகள், அப்போ நாங்கள் 7ஆம் பாடத்தில் டேஷ் கேள்வி 60 பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு கொஞ்சம் கேள்வி காப்புறுதியில் ஒரு 10 கேள்வி பார்த்துட்டு நாங்கள் முடிச்சிடுவோம் 8ஆம் பாடத்தை. சரிதானோ? அப்போ இந்த வகுப்பில் நீங்கள் 2 பாடம் 7 மட்டும்தான், மிச்சது அடுத்த வகுப்பில் 9, 10, 11 பாடங்களை பார்ப்போம். சரிதானோ? இயன்ற அளவுக்கு நான் 18 பாடங்களுக்கு முடியாத உங்களுக்கு செய்து முடிச்சு வருவேன். ஓகே தானே பிள்ளையார்? ரைட். சரி, இப்போ பாடத்துக்கு போவோம். காப்புறுதி 8ஆம் பாடம். ஓகே ரைட். முதலாவது கேள்வியை பாருங்க பிள்ளையார். காப்புறுதி செய்பவரினால் தவணை கட்டணம் செலுத்துவதற்கு, காப்புறுதி செய்பவரினால் தவணை கட்டணம் செலுத்துவதற்கும் காப்புறுதி அபாயங்கள் காரணமாக காப்புறுதி செய்பவருக்கு ஏற்படக்கூடிய நட்டத்திற்காக காப்புறுத்துவோன் இழப்பீடு கொடுப்பதற்கும் காப்புறுதி செய்பவருக்கும் காப்புறுத்துவோனுக்கும் இடையே ஏற்படுத்தி கொள்ளும் உடன்பாடு காப்புறுதி என அழைக்கப்படும். அவ்வளோதான். காப்புறுதிக்கான வரவிலக்கணம் தான் இது. சரிதானே? ரைட். 2வது, காப்புறுதியில் பண ரீதியாக அளவிடக்கூடிய இழப்பொன்று ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தை டேஸ் என அழைக்கப்படும். இடர் என அழைக்கப்படும். என்ன அழைக்கப்படும்? இடர் என அழைக்கப்படும். காப்புறுதி இடர்களானது காப்புறுதி டேஸ் இடர்கள், காப்புறுதி டேஸ் இடர்கள் என 2 வகைப்படும். செய்யத்தகு இடர்கள், செய்யத்தகாத இடர்கள். காப்புறுத்தக்கூடிய இடர்கள் யாவற்றையும் அடிப்படையில் டேஸ் டேஸ் என 2 வகைப்படுத்தப்படும். ஆயுள் காப்புறுதி, பொது காப்புறுதி என 2 வகைப்படுத்தப்படும். காப்புறுதி செய்வோனின்
இறப்பு, உடல் ரீதியான உபாதைகள் காரணமாக இடர்களுக்கு முகம் கொடுக்கும் போது காப்புறுதி செய்பவனுக்கு அல்லது அவரில் தங்கி வாழும் நிதி ரீதியான அனுகூலங்களை பெற்றுக் கொடுத்தல் டேஸில் இடம்பெறும், ஆயுள் காப்புறுதியில் இடம்பெறும். வாகன விபத்து இடர், கட்டடம் தீப்பற்றுதல் மூலமான இடர், வழிப்பறி பணக்கொள்கை என்பன காப்புறுதி டேஸ் இடர்களுக்கான உதாரணங்களாகும். காப்புறுதி டேஸ் இடர்களுக்கான உதாரணங்களாகும். காப்புறுதி செய்யத்தகு இடர்களுக்கான உதாரணம். இயற்கை காரணங்களினால் ஏற்படும் இடர், வணிக நட்டம் அடைதல் என்பன காப்புறுதி செய்ய முடியாத இடர்களுக்கான உதாரணம். காதல் தோல்வியும் காப்புறுதி செய்ய முடியாத இடர். 7வது, காப்புறுதி முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கும், அதாவது காப்புறுதி பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும் நபர் டேஸ் எனவும், காப்புறுதி முன்மொழிவுகளை ஏற்கும் பிரிவினர் டேஸ் எனவும் அழைக்கப்படுவர். என்னண்டு? காப்புறுதி செய்பவர், காப்புறுத்துவோர். காப்புறுதி செய்பவர், காப்புறுத்துவோர். அடுத்தது, காப்புறுதி செய்யும் சொத்து தொடர்பில் காப்புறுதி செய்பவரும் ஏற்கும் நிறுவனமும் காப்புறுதி ஒப்பந்தத்துடன் தொடர்புடைய சகல தகவல்களையும் மறைக்காது வெளிப்படுத்துதல் உச்ச நம்பிக்கை எனப்படும். உச்ச நம்பிக்கை எனப்படும் அல்லது உச்ச நம்பிக்கை தத்துவம் எனப்படும். ஏதாவது ஆதனம் ஒன்றிற்கு சேதம் ஏற்படுமாயின் அந்த ஆதனத்தை உரிய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான தொகையினை மாத்திரம் நட்ட ஈடாக வழங்குதல் இழப்பீட்டு தத்துவம் எனப்படும். இழப்பீட்டு தத்துவம் எனப்படும். ஏதாவது ஆதனம் ஒன்றுக்கு மேற்பட்ட காப்புறுதி ஆதனம் ஒன்றுக்கு மேற்பட்ட காப்புறுதி நிறுவனங்களில் காப்புறுதி செய்யப்பட்டிருக்கும் போது அச்சொத்திற்கு ஏதாவது சேதம் ஏற்படின் அந்த இழப்பீட்டு தொகையினை சகல காப்புறுதி நிறுவனங்களும் விகிதாசாரத்தில் பகிர்ந்து செலுத்துதல் பங்களிப்பு தத்துவம் எனப்படும். பங்களிப்பு தத்துவம் எனப்படும். அடுத்தது, காப்புறுதி செய்யப்பட்ட ஆதனம் ஒன்றிற்கு ஏற்பட்ட சேதம் ஒன்றிற்கான இழப்பீட்டினை காப்புறுதி நிறுவனம் செலுத்திய பின்னர் வெளியக பிரிவினரிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏனைய நன்மைகளை காப்புறுதி செய்ய நிறுவனம் உரிமையாக்கி கொள்ளுதல் பதிலாள் வைப்பு தத்துவம் எனப்படும். பதிலாள் வைப்பு தத்துவம் எனப்படும். காப்புறுதி செய்யப்பட்ட ஆதனம் ஒன்றிற்கு ஏற்பட்ட சேதத்தில் பல காரணிகள் செல்வாக்கு செலுத்தி இருப்பின் சேதம் ஏற்பட்டமைக்கான மிக அண்மிய காரணம் காப்புறுதி ஒப்பந்தத்தில் உட்பட்டிருந்தால் மாத்திரமே இழப்பீடு வழங்கப்படும் என்பதற்கான தத்துவம் என்ன? அண்மிய காரணிகள் தத்துவம் வெளிப்படுத்தப்படுகின்றது. என்ன தத்துவம் வெளிப்படுத்துகின்றது? அண்மிய காரணிகள் தத்துவம். 13வது, ஆயுள் காப்புறுதியுடன் தொடர்புடைய கோட்பாடுகளாக உச்ச நம்பிக்கை தத்துவம் டேஸ் டேஸ் போன்ற கோட்பாடுகள் மாத்திரமே காணப்படுகின்றது. என்ன? உச்ச நம்பிக்கை, காப்புறுதி செய்யும் உரிமை, அண்மிய காரணிகள். காப்புறுதி செய்யும் உரிமை, அண்மிய காரணிகள். இழப்பீட்டு தத்துவமும் அதனுடைய இந்த துணை தத்துவங்களாகிய பங்களிப்பு தத்துவம், பதிலாள் வைப்பு தத்துவம் என்பன ஆயுள் காப்புறுதிக்கு பொருத்தமற்றவனவாகும். எது? பங்களிப்பு தத்துவம், பதிலாள் வைப்பு தத்துவம். அடுத்தது, காப்புறுதி கம்பெனி ஒன்றினால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற காப்புறுதி இடர் ஒன்றை அந்நிறுவனம் வேறொரு காப்புறுதி நிறுவனத்தில் அல்லது பலவற்றில் காப்புறுதி செய்தல் மறு காப்புறுதி எனப்படும். மறு காப்புறுதி எனப்படும். பாரிய பெறுமதியினை கொண்ட சொத்து தொடர்பில் காணப்படுகின்ற நட்ட இடரினை பகுதிகளாக பிரித்து காப்புறுதி கம்பெனிகள் சிலவற்றிற்கு ஒப்படைத்தலும் அச்சொத்து சேதமடையின் ஏற்றுக்கொண்ட நட்ட இடரின் அளவிற்கு ஒவ்வொரு காப்புறுதி கம்பெனிகளும் இழப்பீட்டினை செலுத்துதல் டேஸ் எனப்படும். ஒப்புறுதி எனப்படும். ஒப்புறுதி எனப்படும். கடலபாய காப்புறுதியானது டேஸ் டேஸ் என இருவகைப்படும். கப்பல் தண்ட காப்புறுதி, கப்பல் சரக்கு காப்புறுதி. 18வது, சகல இடர் ஒப்பந்தம், துறைமுக ஒப்பந்தம், பழுதுபார்த்தல் ஒப்பந்தம் போன்ற ஒப்பந்த வகைகள் டேஸ் காப்புறுதியின் என்ன? டேஸ் காப்புறுதியின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த காப்புறுதி மூலம் பிள்ளைகள்? கப்பல் தண்ட காப்புறுதி. மதிப்பிடப்பட்ட ஒப்பந்தம், திறந்த ஒப்பந்தம் என்பன டேஸ் காப்புறுதி மூலம். கப்பல் சரக்கு காப்புறுதி. 3ஆம் பிரிவினர்களுக்கும் சொத்துக்களுக்கும் ஏற்படும் சேதம் மற்றும் டேஸ் காப்புறுதியின் மூலம் உள்வாங்கப்படுவதுடன் டேஸ் காப்புறுதி ஒப்பந்தத்தின் மூலம் வாகனத்தில் பயணிக்கும் நபர்களுக்கும் சொத்துக்களுக்கும் ஏற்படும் சேதமும் உள்ளடக்கப்படும். 19வது கேள்விக்கு குறைந்தது 3ஆம் பிரிவு 1. அடுத்தது முழுமையான பொறுப்புடன் கூடிய அல்லது பூரண பொறுப்பு காப்புறுதி. அடுத்தது 20வது, இன்னொரு பிரிவினர்களுக்கு இடம்பெறும் நட்டம் தொடர்பாக ஏற்படும் பொறுப்பினை காப்புறுதி செய்வதே டேஸ் காப்புறுதி எனப்படும். பொறுப்பு காப்புறுதி எனப்படும். பொறுப்பு காப்புறுதி எனப்படும். 21வது,
காப்புறுதி ஒப்பந்தம் ஒன்றின் செயற்பாட்டின் ஊடாக உருவாகும் வெளிவாரி தரப்பினர் டேஸ் தரப்பினர் எனப்படுவதுடன் மூன்றாம் தரப்பினர். கடமை நேரத்தின் போது விபத்துக்குள்ளாகும் ஊழியர்களுக்கு நட்டகீட்டை வழங்குவதற்காக தொழில் வழங்குனரால் எடுக்கப்படும் காப்புறுதி ஊழியர் பொறுப்பு காப்புறுதி ஆகும். ஊழியர் பொறுப்பு காப்புறுதி ஆகும். 22வது, ஆதனம் அல்லது வணிக நடவடிக்கைகளினால் மேலிடக்கூடிய எதிர்பாராத நிகழ்வொன்றின் காரணமாக மூன்றாம் பிரிவினர்களுக்கு ஏற்படக்கூடிய சேதம் சார்பாக அச்சொத்துரிமையாளர் மூலம் அல்லது வணிகர்கள் மூலம் மேற்கொள்ளப்படுவது டேஸ் காப்புறுதி. என்ன? பொதுமக்கள் பொறுப்பு காப்புறுதி. பிள்ளைகள், பொதுமக்கள் பொறுப்பு காப்புறுதி. தரைமார்க்கமாக பொருட்களை கொண்டு செல்வதற்காக போக்குவரத்து ஊடகத்திற்கு பொருட்கள் ஏற்றப்படும் சந்தர்ப்பத்தில் இருந்து அப்பொருட்கள் தரையில் இறக்கும் வரை ஏற்படக்கூடிய சேதங்களை உள்வாங்குவதற்காக பெற்றுக்கொள்ளும் காப்புறுதி வழிச்சரக்கு காப்புறுதி ஆகும். பெற்றுக்கொள்ளும் காப்புறுதி டேஸ் காப்புறுதி. என்ன காப்புறுதி? வழிச்சரக்கு காப்புறுதி. ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பணத்தை கொண்டு செல்லும் போது இடம்பெறக்கூடிய சேதத்தை உள்வாங்குவதற்காக பெற்றுக்கொள்ளப்படும் காப்புறுதி டேஸ் காப்புறுதி ஆகும். வழி பணக்காப்புறுதி ஆகும். வழி பணக்காப்புறுதி ஆகும். அடுத்தது 25. வணிகம் ஒன்று விற்பனை செய்யும் உற்பத்திகளை நுகர்வு செய்வதன் மூலம் நுகர்வோர்களுக்கு ஏற்படக்கூடிய சேதத்தை உள்வாங்குவதற்காக வணிகர்களினால் பெற்றுக்கொள்ளும் காப்புறுதி டேஸ் காப்புறுதி ஆகும். உற்பத்தி பொறுப்பு காப்புறுதி ஆகும். உற்பத்தி பொறுப்பு காப்புறுதி ஆகும். சரிதான பிள்ளையார்? ஸோ காப்புறுதியில் நான் 10ன்னு சொன்னேன், கிட்டத்தட்ட 25 கேள்வி உங்களுக்கு என்ன செய்து கிடக்கு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் ஆன்சர் இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் என்னட்ட கேட்டீங்களா, என்ன நம்பரில் கேட்டீங்கன்னா மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் கிடைக்கும். அதாவது வந்து எல்லா பாடத்துக்கையும் 18 பாடத்துக்குள்ளேயும் இருக்கிற டேஸ் கேள்வி கொஷின்ஸும் இருக்குது, அதுக்குரிய ஆன்சர்ஸும் ஒரு பிடிஎஃபாக போட்டு வச்சுக்கேன். நீங்கள் கேட்டால் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவேன். நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன் டேஸ் கேள்வி செய்து பார்க்குறது அவ்வளோ நல்லதுண்டா, டேஸ் கேள்வி செய்து பார்க்க நீங்கள் அந்த பாடப்பிறப்பு ஃபுல்லாகவே வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது அழுதான். ஸோ நீங்கள் என்னோட கண்டெக்ட் பண்ணால் நீங்கள் அதையும் எடுத்துக்கொள்ளலாம். அதோட ஒவ்வொரு பாடங்களுக்குமான எக்ஸாம் பேப்பர்ஸும் நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம் பிள்ளையார், எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? ஓகே பிள்ளையார், அடுத்த வகுப்பில் நாங்கள் அடுத்த பாடத்தை நாங்கள் என்ன செய்வோம் பார்ப்போம். 9ஆம் 10ஆம் பாடங்களுக்குரியது 11ஆம் பாடங்களுக்குரியதை அடுத்த வகுப்புலேருந்து நாங்கள் பார்த்துக்கொள்வோம். சரி பிள்ளையார், நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.